எப்போவுமே ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே இந்த மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் இவருக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. இந்த ராசியை பார்த்தாலே சொல்கிற ஆட்கள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு டாஸ்க்கு. இப்போ நான் எல்இடி சீனில் உங்களுக்கு ஃபோட்டோக்கு வரும், அதை வச்சு என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அண்ணாமலை ரஜினி சார் மாதிரி யாருடைய வாழ்க்கை இந்த வருஷம் மாறப்போகுது? மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல அண்ணாமலை சார் மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சி வரும். ஏன்னா ராசிக்கு 7.5 சனி முடியுது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்க்குது. குரு பகவானுடைய அமைப்பு நல்லா இருக்கு. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி அபிர்விதமாக இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகுதுங்க சார். அதாவது குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. எங்கெல்லாம் அவமானப்பட்டாங்களோ நிமிர்ந்து அந்த இடத்துல ஜம்முன்னு நிற்க போகிறாங்க சார். சார் ஆக்சுவலி இயர் பிறக்கிறப்போ ஒரு வாட்டி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல சார், அப்போ கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா துலாம் ராசி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 months முடிஞ்சிருச்சு. திருப்பி ஒரு மாதம் ஆனப்போ எந்த பெருசாக அப்படியே இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். அப்போ நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு சனி பயிற்சி வர்றப்போ பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க வீட்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சனி பயிற்சி வந்த உடனே நீங்க எதுவுமே பார்க்க முடியாது, சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆகியும் ஒரு 3 months போகணும். இது இந்த வருஷத்துக்கு மட்டும் இல்லை சார், காலகாலமா துலாம் ராசிக்கு இப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. துலாம் ராசி அற்புதமா இருக்குங்க பொருளாதாரத்துல. பட் மைனஸ் என்னன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்குது. அது யாராவது லவ் பண்ணிருந்தாங்கன்னா அது பிரேக்கப் வரைக்கும் போகும். அது மனதளவுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இல்ல சார், இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க சார். ஏங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரேக்கப் வரும்னா எல்லாருக்கும் 100 துலாம் ராசினா 100 பேருக்கு வராது. அந்த துலாம் ராசியில 5ஆம் இடத்துல இருக்க ராகு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பிரேக்கப் ஆகும். இல்லைன்னா இந்த பீரியட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவா போகும். அவரை கட்டத்தில் மாற்றி வைக்க முடியாது சார். அது எப்படிங்க மாற்றி? ஆமா சார், அவரை கொஞ்சம் மாற்றி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஃபோட்டோ போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பாகுபலி கட்டப்பா மாதிரி எந்த ராசிக்காரர்களை முதுகில் குத்த போகிறார்கள்? அதாவது துரோகத்தை யாரு சந்திக்க போறா? கரெக்டா துரோகிகளை சந்திக்க போறவங்க, நண்பர்களே துரோகியா மாற போறவங்க கன்னி ராசிக்காரவங்க தான். அது உயிர் நண்பனை துரோகம் பண்ண போறேன், உயிர் காதலியே துரோகம் பண்ண போறா, உயிர் காதலனே துரோகம் பண்ண போறேன். கூட இருந்தே குத்துனார் இல்லையா, அதே மாதிரி கன்னி ராசிக்காரனுக்கு கூட இருக்கிறதே குத்துவேன். இப்பதான் 8 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு அடிமை சிக்கிச்சு, அதுக்குள்ள துரோகம் பண்றதுன்னா என்னது சார்? இது அரேஞ்ச் மேரேஜ் ஆனா? மாமியார் சார், மாமியார் முன்னாடியே உட்கார்ந்திருக்காங்க. கணவன் என்பவன் வேறு, கணவன் உங்களில் பாதி, அதனால அவரோட பிரியவே மாட்டீங்க. கல்யாணம் ஆகாம காதலிக்கிறாங்க இல்லையா, அந்த காதலில் தோல்வி அடைவாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம், இப்போ உங்களுக்கு யார் கூட பிரிவினை வரப்போறது தெரியுமா? நீங்கள் உயிர் தோழின்னு ஒருத்தி சொன்னீங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு டேட்டு டைமு நம்ம சார் முன்னாடி நம்ம சேலஞ்சு பண்ணிக்கிடுவோம், ரைட்டுங்களா? அடுத்த வருஷம் நீங்கள் 2 பிரிஞ்சு தான் உட்காந்துருப்பீங்க. கன்னிராசி என்பர்கள் யாரெல்லாம் உங்களுடைய சைல்டுஹுட்ல இருந்து பழக்கமாகி வராங்களோ அவங்க கிட்ட இந்த ஒரு 1.5 வருஷம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு நாங்க எச்சரிக்கிறோம் உங்களுக்கு. இப்ப இருக்க பிராக்டிக்கல் வேர்ல்ட்ல எல்லாருமே துரோகத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படிலாம் கிடையாது, இல்லன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல துரோகத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கும். எனக்கு என்னன்னா சார், நான் மோஸ்ட்லி சென்டர்ல இருக்காருல்ல, அவரோட சோஷியல் மீடியால நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். மத்தவங்க சொல்றது கொஞ்சம் பயம் இருக்கும், ஆனா இவர் எப்பயுமே பாசிட்டிவா தான் சொல்லுவாருன்றதுக்காகவே அவரதே வச்சு பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இங்க வந்த உடனே பயங்கரமா ஒன்று குண்டு தூக்கி போட்டிருக்காரு. அதாவது ரொம்ப நீங்க யாரை நம்பினீர்களோ அவர்களை பிரிவாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், நீங்க கன்னி ராசி இனிமேட்டு யார் வேணா பாருங்க, தாலியை கலட்டி தூக்கி கணவன் முன்னாடி வீசுவாங்க. அதே மாதிரி இருக்கு. ஒன்னட சொல்லிடுறேன், இல்ல நல்லது விஷயத்த சொல்ல போறோம். திருமணத்துல அதிகப்படியான ஃபெயிலியர் இந்த கன்னி ராசிக்கு தான் இந்த வருஷம் இருக்கு. அதே மாதிரி இப்ப பல வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்தாங்க, 30 நாளைக்குள்ள கல்யாணம் நடக்க போற ராசியும் இதுதான். தாலியை கலட்டுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, மஞ்ச கயிறா இருக்கத கோல்ட மாத்த போறவங்களும் இந்த கன்னி ராசி தான். நான் ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான்ல இருக்கேன். அது பார்ட்னர்ஷிப்னால அது ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, முதுகுல குத்தப்படுவாங்கன்னு சொல்றாங்க. கன்னி. இந்த படம் உண்மையாவே யார் செலக்ட் பண்ணான்னு தெரியல, ரொம்ப அற்புதமா செலக்ட் பண்ணியிருக்காங்க. சனி அப்படின்னாலே வயது முதிர்ந்த, அந்த கத்தி, செவ்வாய், ராகு, இந்த ஸ்க்ரீனோட விஷயம் என்னன்னா நம்பிக்கை துரோகம். இது டோட்டலாக ராசின்னு பார்க்குறத விட சந்திரன், சனி, செவ்வாய், ராகு காம்பினேஷனில் எந்த திரிகோணத்தில் இருந்தாலும் எந்த கேந்திரத்தில் இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் இருக்கும். கன்னி அப்படின்னா அந்த துரோகம் கண்டிப்பாக நடக்கும். அதில் சந்திரன், சனி, செவ்வாய் காம்பினேஷன் இருந்தால் இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வெளியே வந்துடும். அடுத்த போட்டோவை போடுங்க. குடும்பஸ்தன் மணி மாதிரி
எந்த ராசி குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திக்க போகுது? விருச்சிக ராசி இந்த பிரச்சனையை அதிகம் பேர் சந்திப்பாங்க சார். ஏன்னா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் சரி, அவங்க சம்சாரமும் சரி, அவங்களால வந்து சரியா புரிஞ்சுக்க முடியாது. இவங்க எவ்வளவுதான் மாடு மாதிரி உழைச்சாலும் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் சரி, பெனிஃபிட்ஸும் சரி கிடைக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த இயர் வந்து 2025 வந்து விருச்சிக ராசிக்கு கஜகேசரி யோகம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நம்ம கஜகேசரி யாகம் யார் சொன்னாங்க சார்? கஜகேசரி யாகம் வர வாய்ப்பு இல்ல சார். கேசரி என்ன சொன்னீங்க? கஜகேசரி. கஜகேசரி ரவா கேசரி இல்ல, தவறு. கஜகேசரி யாகம் வர வாய்ப்பு இல்ல. விருச்சிக ராசி ஓஹோன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களாமும் அதே தான் சொல்ல போறாங்கன்னு ஆசையில நம்பிக்கை வந்து உட்கார்ந்திருக்கேன். அவர் வந்து ஒரே கஷ்டம், ஒரே துக்கம். நீங்க சொன்னது கேட்டானுங்கண்ணா, வடிவேல தான் மச்சான் ஒரே ஒரு போட்டோ போட்டு ராசி பலத்து சாட்சி போட்டாங்க மச்சான். நட்சத்திரங்கள் 3 வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப நீங்க சொல்றது எந்த நட்சத்திரங்களுக்கு? விசாகம் நட்சத்திரம், அனுஷம், கேட்டை, விருச்சிகத்தில் வருங்க ஐயா. அதில் அனுஷம் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலி. அனுஷத்தோட அதிதேவதை மகாலட்சுமி. அனுஷம் மத்தியம வயசில் வர சுக்கிர தசை எப்பயுமே யோகத்தை செய்யும். குட்டி சுக்கிரன் வீட்டுக்கு ஆகாதுன்னு வயோதிக சுக்கிரன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு 45 வயதுக்கு மேலே 40 வயதுக்குள்ள வந்து ஒரு சுக்கிர தசை வரும்பொழுது 20 வருஷம் இருக்கிற தசையிலே அதிக தசை 20 வருஷம் சுக்கிர தசை தான். இப்போ அனுஷத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா, என்ன சொல்றீங்க? அனுஷத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே அதிர்ஷ்டசாலி. எப்பவுமே அதிர்ஷ்டசாலி சார். இப்பதான் சார் திருப்தியாச்சு. அடுத்து எந்த போட்டோ வருதுன்னு பார்க்கலாம், அதை தொடர்ந்து பேசிடுவோம். மதகத ராஜா இது எப்போவோ எடுத்த ஒரு படம், ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சு. அது மாதிரி எந்த ராசி அதிக உழைப்பை போட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க, எனக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குங்கன்னு உழைத்து அங்கீகாரம் கிடைக்காம ஒதுக்கப்பட்ட எந்த ராசி இந்த வருஷம் கவனிக்கப்பட போகிற ராசியாக இருக்க போகிறது? சார் துலாமும் தனுசு சார். துலாமுக்கு வந்து ராகு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கு, சனி 6ஆம் இடத்துல இருக்கு. இது ஒரு எப்பவோ செஞ்ச உழைப்புக்கான வெற்றி சார். தனுசுக்கு சனி 10ஆம் பார்வையா பார்க்குது. சனியினுடைய 10ஆம் பார்வைக்கு சொத்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்தில் நம்ம ஒர்க் பண்ணதுக்கான ரிவார்டு நீங்கள் சொன்னீங்களே, எப்போவோ பண்ணதனுடைய விளைவு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்ட்டு. அப்போ எப்போவோ அவங்க பட்ட கஷ்டத்துக்கான ரிவார்டு, அதற்குண்டான வெகுமதி, முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் இந்த ஆண்டுகள் அனுபவிக்க போகிறாங்க. தனுசு ராசி சார் மிக அருமையாக எல்லாரும் பார்க்குற அளவுக்கு, ஊர் செழிக்கிற அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தையும் வெளியில கொண்டு வந்து தன்னையும் ஒரு வெளியே ஆளா கொண்டு வந்து நிற்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அவர்களுக்கு தான் இது முற்றிலுமாக பொருந்தும் சார். நான் தனுசு ராசி சார், போராடும் சார். அவங்க சொன்ன மாதிரி கல்ச்சரல்ஸில் வந்து கிட்டத்தட்ட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் எப்பயுமே ட்ராமா, சிங்கிங் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் சார் வாங்குவேன். வாங்கினதுக்கப்புறம் நான் படித்தது பிசியோதெரபிஸ்ட் சார், டாக்டர். படித்து முடிச்சது என்னோட கிளினிக் ப்ராக்டிஸ் போயிட்டேன். அது 30 வயசுக்கு அப்புறம் வாட்டர்மெலன் சாப்பிட்டு வாட்டர்மெலன் ஸ்டாராக உருவெடுத்திருக்கேன் சார். அது எல்லாருக்குமே தெரியும். என்னை பற்றி ஒரு ஜோடிதர் பேசியிருக்காங்க சார். தளபதிக்கு மட்டும் தான் வெறித்தனமான ரசிகர்களை பார்த்துருப்பீங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரோட ரசிகர்களை பார்த்துருக்கீங்களா? வெறித்தனமாக கைதட்டதோட ஆரவாரத்தோட எந்த மாவட்டம் போனாலும் கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஆக்டர்ஸே ஆடி போய் அசந்து போய் உட்காந்துருக்காங்க சார். இது உண்மையே மேடம் சொன்ன மாதிரி கிரக பலன்களை தான் நான் நினைக்கிறேன். அது என்ன ஸ்டார்? அது வாட்டர்மெலன் ஸ்டார். பாருங்க, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஸ்டார் இருக்கிறது இந்த ஸ்டாருக்கே தெரியாம இருந்திருக்கு. நான் இந்த மேடையில நானே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் பொண்ணு கிடைக்காம இருக்கு சார். 30 வயசு தாண்டிடுச்சு. எப்ப பொண்ணு கிடைக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்க, கேட்டு சொல்லுங்க சார். எந்த ராசிக்கு வேணும், எந்த நட்சத்திரத்துக்கு வேணும்னு கேட்கணும் சார். தனுசு போராட எந்த ராசியை கேட்டாலும் பொருந்தாதுன்றாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? அவருக்கு இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் ஆகாது சார். ஏன் அப்படின்னு சொல்றேன், அவருக்கு வந்து இப்போ நம்ம எல்லாரும் வேலை பார்த்துட்டு நீங்க பிரஸ்டிக் போனீங்க, அவர் உடனே அவங்க ட்ரூப்பை வச்சு அவர் வந்து வேலை பார்க்குறாரு. 6ஆம் பாவம் அங்கே வேலை செய்யுது சார். இங்கே வந்தேன், நான் செட்டுக்கு வந்தேன், இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உடனே வீடியோ எடுக்கிறாரு. நாங்களும் நிறைய பேர் யூடியூப் வச்சுருக்கோம், பட் நாங்கள் யாருமே அந்த வேலையை செய்யலை. அவரோட வேலையில் அவ்வளோ கண்ணும் கருத்துமா இருக்காரு. அப்போ 6ஆம் பாவம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதே போல் போராட்டம், இந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் கூட அவர் கேட்குற நிலைமையிலலாம் இல்லை, அவர் எடுப்பார். அப்போ அது போராடி வெற்றி அடைகிறது. அப்போ 6க்கும் 8க்கும் நடுவில் 7 மாட்டிட்டு இருக்கு. ஸோ திருமணம் அப்படிங்கிறது இவ்வளோ இதாக அவர் இருக்கும்போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். கேமராவை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகிற வேலையை குறைச்சிட்டு பொண்ணு எங்கே இருக்குது, நம்ம எப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா என்ன ரெடி ஆகணும், மாப்பிள்ளையா நம்ம எப்படி போகணும், அதிலலாம் கவனம் செலுத்தணுமா? அடுத்த போட்டோ போடுங்க. இந்த விடாமுயற்சி படத்தில் வரக்கூடிய அஜித் சாருக்கு வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். திடீர்னு மனைவியை காணாண்டுருவாங்க, அவங்க இங்கே தான் பக்கத்தில் இருப்பாங்க, தெரியலன்னுவாங்க. அப்புறம் அவனே திருப்பி வந்து உன் மனைவி எங்கிட்ட தான் இருப்பாங்கன்னு, இப்படிப்பட்ட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு இல்லையா? பக்கத்தில் வச்சுக்கிட்டே என்ன இருக்குன்னே தெரியாது. 2025 அதிகமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை சந்திக்கக்கூடிய ராசிகள் எது? சிம்மராசி சார். சிம்மராசியை பொறுத்தவரையும் அஷ்டம சனி அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்போ அஷ்டம சனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய காலகட்டங்கள் வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்காது, தடை தாமதங்கள் ஏற்படும்.
அப்படிங்கும்போது அது ட்விஸ்ட்டாக நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு என்ன தான் நடக்குதுன்னு தெரியாமல் புலம்புற அளவுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் சிம்மராசிக்கு உண்டு. லக்கி பாஸ்கர், அதாவது பணத்தில் மிதக்கக்கூடிய ராசியாக கேட்கும் போதெல்லாம் பணம் வருது, சம்பாதிக்கிறதெல்லாம் இனிமேல் பிரச்சனையே இல்லை. எந்த ராசி பணத்தில் அதிக புழங்கக்கூடிய ராசிகளாக இருக்க போகுது? முதல்ல பணத்தை ரொம்ப நேசிக்கிற ராசி அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நேசிக்கிற ராசி கும்பராசி தான் சார். கும்பத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த பணம் வந்ததுன்னா அது 10 பேருக்கு போய் சேரும் சார். அதே மாதிரி ஒரு ஜாக்பாட்டை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பொறுமையாக இருந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க சார். இந்த கும்பராசிக்கு தான் சார் ஃபஸ்ட்டு லக்கி பாஸ்கர். இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பார் சார். எல்லாருடைய ஆட்டத்தையும் பொறுமையாக பார்ப்பாங்க சார். டோனி எப்படி வந்து மேட்ச்ல லாஸ்ட்ல வந்து நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுப்பாரோ அதே மாதிரி சார் ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிற மாதிரி சொல்றீங்க. ஸ்கெட்ச் போட்டு அடிப்பாங்க சார். இது வந்து லக்கி பாஸ்கர்ங்கிறது ஃபர்ஸ்ட் கும்பம், ரெண்டாவது கடகம் சார். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகம் இருக்குன்னு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் பாருங்க, அது கடகத்துக்கு தான் நடக்கும். அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. எவனோ ஒருத்தன் விட்டு கொடுத்துருவான், அங்க நடக்கும் இவங்களுக்கு லக்கு. என்னோட ஃப்ரெண்ட் கும்பம், கடகம் நான். ஆனா அவங்க சொன்னது எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. அன்லக்கி பர்சன் நான் ஆக்சுவலி. நீங்க கடகராசி கரெக்டு தானே? இப்போ நான் சொன்ன வார்த்தை என்ன, 2025 தமிழ் புத்தாண்டில் லக்கி பாஸ்கரா நீங்க வருவீங்க. கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல இந்த 2025 லாஸ்ட்டுக்குள்ள நீ கமெண்ட்ல போடுவோமா? சரி, ரொம்ப சந்தோஷம். கும்பத்துக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். நீங்கள் வேற இண்டஸ்ட்ரி வேற இதுலேருந்து உங்களுக்கு சான்சஸ் ஏதாவது வர வாய்ப்பு உண்டுங்க? இல்ல ஆக்சுவலி கும்பம் நான் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான். சார் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். ஆக்சுவலி நான் 17 இயர்ஸ் ஆச்சு மீடியாவுக்கு வந்து. என்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்போ பெருசா நடுவில் எந்த சீரியலுமே அவங்க பண்ணல சார். ஏதாவது ஒர்க்கிங் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில போனாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய ஹிட் சீரியல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே கேட்டிருக்கேன், நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்து தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அவ எதுவுமே இல்லை, அவளை வந்து க்ரூம் பண்ணிக்க மாட்டா, லைக் அழகாவே இருப்பா, ஆனா எதுக்காகவும் ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டா. மெனக்கெடல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட். எனக்கு குண்டா இருந்தா குண்டா இருந்து சொல்லு, கருப்பா இருந்தா கருப்பான்னு சொல்லு. ஆனா இப்போ ஹிட் சீரியல்ல ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கா அவ. ஸோ அது உண்மையாவே அவங்க சொன்னது அது கரெக்ட். அடுத்ததாக 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னா, வடிவேல் சொல்ற மாதிரி எந்த விஷயத்தை பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணணும். தனுசு அப்படின்னாலே வில்லுன்னு அர்த்தம். இலக்கில்லாத பயணம் எப்படி வெற்றி அடையாதோ, எந்த இடத்தை அடிக்கணுமோ அதை பிளான் பண்ணி பண்ணும்போது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த 2025 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழைய வீடு இருந்தால் அதை ரெனோவேட் பண்ணக்கூடிய காலம் இந்த நாளில் வரும். அதே மாதிரி 2025 ஃப்ளாட் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக ஆகக்கூடிய சமயம். அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு பக்காவாக அமைஞ்சிடும். தனுசு ராசியை பொறுத்தளவு வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு. அப்போ அந்த அம்புக்கு வந்து இலக்கு தெரியாது, அதை யார் சரியாக ட்ரிகர் பண்ணுறாங்க. நம்ம வந்து அர்ஜுனனை வந்து தனுர் ராசின்னு சொல்லுவோம். அந்த அர்ஜுனனுக்கு சாரதியாக கண்ணனே நின்னார், அவர் வந்து ரிஷபம் ரோஹிணி. அப்போ அந்த ட்ரிகர் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் வந்து கூட இருக்கணும், இல்லைன்னா இந்த அம்பு இலக்கை நோக்கி சரியாக பயணிக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு லைம் லைட் அப்படின்னா எப்பயுமே எதை சொல்லுவோம்னா குருவோட அமைப்பை தான் சொல்லுவோம். இந்த இன்குபேட்டரில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்குபேட்டர் லைட்டுங்கிறதே குரு தான். அது இப்போ உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல வரப்போகுது. அப்போ நீங்கள் லைம் லைட்டில் வரப்போறீங்க. அப்புறம் இன்னொரு டவுட் சார், நிறைய ஜோதிடர்களை வந்து நான் இன்ஸ்டால வாட்டர்மெலன் ஸ்டார் பேர் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய ஜாதகத்தை அமைச்சுட சொன்னாங்க. அந்த பேர் யார் கொடுத்தா உனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார்னு? வாட்டர்மெலன் ஆல்பம் சாங் பண்ணேன் சார். அப்போ வந்து அவங்க வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஆக்சுவலாக வர ஆரம்பிச்சிச்சு. மக்கள் மத்தியில் அது ரொம்ப ரொம்ப ஒரு ரசனையாக மாறிச்சு சார். அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்தது இல்லையா சார்? இல்லை, நான் அதிகம் பார்த்ததில்ல சார். நீங்கள் வாட்டர்மெலன் சாப்பிட்ருப்பீங்க சார், ஆனால் இவர் வாட்டர்மெலன் இல்லாமே சாப்பிடுவார். நான் கூட பார்த்ததில்ல சீரியஸா, தயவு செய்து பண்ண சொல்லுங்களேன். வாட்டர்மெலன் ஸ்டார் வாங்க சார், வாங்க. யாரெல்லாம் நினைக்கிறீங்க வாங்க. நீ எந்த சைடு நான் கையை ஆட்ட போறேங்க வந்து. ரோலிங் ஆக்ஷன். இதுதான் வாட்டர்மெலன் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ். இதை பண்ணி உலக ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ஆமாம் சார். ஓகே.
உங்ககிட்ட ஒரு நடிப்பு தாகம் இருக்குது, எதையாவது ஒன்று செய்யணும்னு ஒன்று விரும்புகிறீங்களா, அதுதான் நகைச்சுவையாகவும் மக்களுக்கு பிடிக்குது. இந்த உயரத்தை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போனோன்னா நடிகன்கிறவன் எங்கே தெரியுங்களா, தன்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டா தான் அது எந்த இடத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல செல் பண்ணணும்னு தெரியும். எந்த இடத்துல செல் பண்ணணுன்னே தெரியலனா ஒரு இடத்துல அது நின்றுடும். இது எதுக்கு சொன்னேன்னா, தனுசு ராசி எய்கிற அம்பு ப்ராப்பர் கைடன்ஸ். 2025 மகர ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? மகர ராசிக்காரங்க எப்பயுமே வந்து அவங்க போடுற யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கணும்னுவாங்க. அவங்களுக்கு எப்பயுமே டபுள் மைண்டட் பர்சன்ஸ். எதை செய்யறதுக்கு முன்னாடி கூட வந்து இங்கே செய்யலாமா பக்கத்தில் பண்ணலாமான்னு ஒரு டபுள் மைண்டடாக தான் இருப்பாங்க. ஆனால் அதில் ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கணும்னா, அவங்களோட சூழ்நிலை வந்து ஏதாச்சும் முன்னேற்றத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, ஆன்லைனில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சூழ்நிலைனாலும் மற்ற நண்பர்கள்னாலையும் வந்து அவங்க மாற்றி பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமே தவிர உடனே கிடைக்காது. அதையும் ஜாக்கிரதையாக பண்ணி பிளான் பண்ணாங்கன்னா இந்த வருடம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. மகர ராசி இந்த 2025 தமிழ் புத்தாண்டு வருடத்தில் சிகரம் தொடும் வருடமாக நிச்சயமாக இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இந்த ராகு கேது பேச்சு வந்து 2ஆம் இடத்துல ராகு, சனி 3ல் வந்து போகிறாரு. இது காலச்சக்கரத்துக்கு 12வது வீடு. ஸோ கண்டிப்பாக ஃபாரின் ட்ரிப்பு இருக்குது. கடன் கண்டிப்பாக வந்துட்டு அடையும், அதற்குண்டான வழிகளும் பிறக்கும். மேற்கொண்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெவலப்மெண்ட்டு இனி கொஞ்சமாக நல்லா வளரணும்னா இவங்க வந்து திருச்சானூர் பத்மாவதி அம்மா டெம்பிளில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இப்போ லாஸ்ட் 7 இயர்ஸாக நான் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தான் 7 நாட்டு சனி முடிஞ்சு இப்போ ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி தான் அது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கிடையில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு மிஸ் ஆகி போயிருக்கு. ஃபினான்ஷியலி நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஹெல்த் வைஸாக நிறையா சின்ன ப்ராப்ளம்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். பாத சனி தான் இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சது. அந்த பாத சனி முடியும் போது நான் பைக்லேருந்து கீழே விழுந்துட்டேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக கீழே விழுந்து அடிபட்டு போனது வந்துட்டு ஒரு தோஷம் விலகின மாதிரி தான். ஸோ எல்லாம் நன்மைக்கு. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. 2025 கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது? கும்பராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 70% நன்மையும் 30% கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இருக்குது. ராகு ராசிக்கு வர்றதுனால விடியற் காலையில் எழுந்திரிச்சாவே அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதே மாதிரி லாங் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் இவங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். ஏதாவது இவங்களாவே போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் இவங்களை விட்டு விலகிடும். யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. மிக கவனமாக ஒரு வேலையில் கண்ணு கருத்துமாக இருந்தால் மட்டுமே நல்லபடியாக இந்த வருஷம் போகும். இல்லைன்னா பல சிக்கல்களுக்கு உள்ளாகுவார். இந்த வருஷம் வந்து அவங்க படித்த டாக்குமெண்ட்டோ, வீட்டு டாக்குமெண்ட்டோ, பேப்பர்ஸோ கட்டாயமாக மிஸ் பண்ணுவாங்க. 12 ராசியில் கடைசி ராசியாக இருப்பது இந்த மீன ராசி. இந்த மீனம் 2025 எப்படிப்பட்ட பலன்களை அவங்களுக்கு கொடுக்க போகுது? ஜென்ம சனிங்கிறதுனால உறவுகளோட கொஞ்சம் மன சங்கடங்கள் வரும். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணாங்கன்னா அந்த மன ரீதியான உளைச்சல்கள் இல்லாமல் இருக்கும். வெளியூர் வெளி மாநிலங்கள் போகிறது வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். சொந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா தொழில் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்டு இருக்கிற தொழிலேருந்து வேற தொழில் நல்ல இதை விட நல்ல பெஸ்ட்டான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டம் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் வந்து அவர்களுக்கு அதற்குண்டான தீர்ப்புகள் வந்து சாதகமாக அமையறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. மீனராசி குறிப்பாக என்னன்னாக்கா இந்த சனி பெயர்ச்சியில் இந்த பல் வந்து உடையிறது, பல் சார்ந்த விஷயம் இருக்கும். இன்னொன்று என்னன்னாக்கா அதிகப்படியான மூட் ஸ்விங் இருக்கும், தூக்கமின்மை, அலைச்சல் என்பது இருக்கும். அதன் மூலம் வருமானமும் இருக்கும் இவங்களுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு வந்து 4ஆம் பாவத்துக்கு, அதாவது மிதுனத்துக்கு போவார். மிதுனத்துக்கு போகும்போது என்னன்னாக்கா வீட்டில் இருந்தே தொழில் செய்யலாமான்ற ஒரு அமைப்பு இவங்களுக்கு வரும். மேலும் என்னன்னாக்கா ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு பறக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதாவது இதை எதிர்கொள்வதற்கான முதல்ல அக்செப்டன்ஸை மீன ராசிக்காரங்க வளர்த்துக்கணும். மன உறுதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்ய ஆன்மீகமே ஜெயிக்க முடியும். ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தது. 1 இயர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒர்க் இல்லாமல் இருந்தேன். பட் இப்போ தான் மறுபடியும் இட்ஸ் கமிங் பேக். என்னோட ஃபாதரோட பிஸ்னஸ் வந்து இருந்தது, அதை நான் விட்டுட்டு திரை இதில் வந்தேன். ஃபேமிலியில் எல்லோரும் ஸ்டாப் பண்ணாங்க, இந்த மாதிரி அவனை வந்து சினிமாவில் போடாத. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் யாருமே இல்லை. பட் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ போடா, உனக்கு என்ன பிடிக்குதோ பிடி. அதே மாதிரி இந்த திரை has given me a good popularity, good fame, name எல்லாமே. பட் என்ன ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மணி அதை வந்து சரியாக தக்க வைக்கல. நிறைய நடுவில் கடன் பிரச்சனைகள்,
கோட் ப்ராப்ளம் எதை மாதிரி. பட் வேற இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டது விஷயம் கூட ரொம்பவே ஒரு 2 இயர்ஸாகவே ரொம்ப பாதிக்குது எனக்கு. ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே நல்லபடியாக போகணும். வேற ஏதாவது சார் நீங்கள் சொல்லுங்கள், சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு பரிகாரம். பைரவர் வழிபாடு பண்ணோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து பிடியிலேருந்து விடுபட்டுக்கலாங்க. 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் தன்னுடைய பார்வையால் பார்க்கறதுனால தொழிலில் வந்து கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தணும்னா நம்மளுடைய வாய்ப்பு மற்றவங்களுக்காக போயிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் ராகு பயிற்சி வைகாசி மாதத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்களா கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. ஆக மொத்தத்தில் வழிபாட்டோட தான் மீனராசிக்காரங்க வந்து ஆண்டுகளை வந்து கடத்தணும் 2.5 வருட காலங்களை அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜென்ரல் கொஸ்டின், இந்த சனி பயிற்சி இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம்னு சொல்கிறாங்க, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. சனி பயிற்சிக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், சனி பயிற்சி மீனத்துக்கு வந்த உடனே உலகத்தை குலுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு உயிர் சேதம் நடக்கும். அது வந்துருச்சு அப்படின்னா சனி பயிற்சி ஆச்சுன்றதை நான் வந்துட்டேன் அப்படின்றத இன்டிமேஷன் பண்ணோம். சனின்றது வந்து நீதிமான்கள் சில தவறான தீர்ப்புகள் கொடுத்து கேலி சித்திரமாகும்னு சொன்னேன். 2மே போன வாரம் நடந்தது. நிலநடுக்கம் வந்தது. ஒரு நீதிபதி வந்து 11 வயசுக்கு உண்டான சிறுமி பற்றி கொஞ்சம் தவறாக இதெல்லாம் குற்றம் கிடையாது, இது பாலியல் கிடையாதுன்னு சொன்னார். ஸோ சனி பயிற்சி ஆயிடுச்சு. கடந்த சனிக்கிழமை ஈவினிங் 8 மணிக்கு மேலே பிறக்கிற எல்லா குழந்தைக்குமே சனி பகவான் வந்து மீனத்தில் தான் இருக்கும். அது கோயில்களில் ஒரு புராணங்களில் 10 வருஷம், ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை வருஷம்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க ரேண்டமாக. இப்போ நாசாவில் இந்த டிகிரியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம திருக்கணிதத்தில் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அந்த காலத்தில் ராக்கெட் விடாத காலத்தில் அது எழுதுனதே பெருசு. ஆனால் இன்றைக்கி அப்டேட் ஆகிருக்கு. இன்னமும் நான் அதே தான் பிடிச்சிப்பேன் அப்படின்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஸோ திருக்கணிதப்படி தான் 100% கரெக்டாக இருக்குது. ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்பா படத்தில் வர சமுத்திரக்கனி மாரி அப்பா இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஓகே. அப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குப்பா, நான் அந்த பொண்ணை பார்க்குறேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னா சரிடா நீ படி, நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அப்பாவா எனக்கு இருக்கணும்னு ஆசை. நிறைய அப்பாக்கள் பையனோட டிராவல் பண்ண ரெடியாக தான் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீ கட்டிக்க போகிற பொண்ணு ஒத்துக்கணுமே. பெரிய பணக்காரனாக இருக்கணும் சார். செகண்ட் திங் வந்து ஹோட்டல் பேர் ஸ்ரீ சண்முக விலாஸ். அந்த ஹோட்டலில் ஓனராக இருக்கணும் சார். காலையில் பார்க்கும்போது வந்து கல்லாப்பெட்டியில் பட்டை போட்டுட்டு சட்டை வேஷ்டி போட்டு உட்காந்துருக்கணும் சார். அது இல்லாமல் நடுவில் வந்து என்னப்பா இந்த பந்தியில் குறையுது இதெல்லாம் வந்து பாருங்க அப்படின்ற ஒரு இமேஜினரி ரோல் மாடலாக இருக்கணும் சார். அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? ஹோட்டல் ஒர்க் பண்ணுறாங்க சார். அதான் கேட்டேன் சார். அப்பா வந்து கலர் சட்டை போடணும்னு ரொம்ப ஆசை சார். இன்னைக்கு கூட பாருங்க ஒயிட் ஷர்ட் தான் போடுவேன். அரசியலில் கொஞ்சம் டச்சில் இருக்காரு. நைட்டு கூட சட்டை எடுத்து கொடுத்தேன். இன்னைக்கு கூட பாருங்க ஒயிட் ஷர்ட் தான் போட்டு உட்காந்துருக்காங்க. கேட்டால் கலர் இருக்கு பாரா, பச்சை கலர் பூ வச்சிருக்கேன் பாரா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒயிட்டை பிடிக்குமா? அப்பாவுக்கு ஒயிட் பிடிக்கும். அதனால ஒயிட் பிடிக்காம போயிடுச்சா உங்களுக்கு? சரி, எனக்கு ஒரு பெரிய காமெடியான ஒரு இமேஜினேஷன் இருக்குது. இங்கே இருக்கான்ல என் ஃப்ரெண்டு, சில டைம் பப்புலாம் போவோம் சும்மா ஜாலியாக வைப் பண்ணுறது. அப்பாலாம் இருப்பாங்க, பசங்க வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக ரிச் அண்ட் இந்த சாம்பார் பசங்களாம் இருப்பாங்கல்ல. அது என்ன சாம்பார் பசங்க? எனக்கு தெரியாது. இந்த காலத்து இந்த கோட் வேர்லாம் தெரியாது. பிரியாணிக்கும் சாம்பாருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. பிரியாணி இன்னும் போது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும், சாம்பார்னா சப்புன்னு இருக்கும். நாங்களாம் கொஞ்சம் ஸ்பைசியான பசங்க. பிரியாணி சாம்பார்னா சப்புன்னு இருப்பானுங்க. அவங்களுக்குலாம் எல்லாமே கிடைக்கும். அவனுங்கெல்லாம் கேட்ட உடனே காசு போட்டு விடுவாங்க. எனக்கெல்லாம் எங்கள் அப்பா கேட்டேன்னா 50 ரூபா போட்டு வரதுக்கு 10 வாட்டி கேள்வி கேட்பாரு. இவனும் அவங்க அப்பாவை கலாச்சினே சொல்லுவான், நானும் எங்கள் அப்பாவை கலாச்சினே சொல்லுவோம் சார். அவன் என்ன கலாய்ப்பான்? இன்ஸ்டால லைட்டாக கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் ஒரு 4-5 பொண்ணுங்களாம் பார்த்துட்டு அது அஸ்வின் தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னடி இவன் செலிபிரிட்டின்னு நினச்சா இவன் நடந்து போயிட்டு இருக்கான் ரோட்டில் அப்படின்ட்டு. பட்டினியும் சொல்ல உங்கள் அப்பனும் ஒழுங்கு கிடையாது, எங்கள் அப்பனும் ஒழுங்கு கிடையாது, வா போகலாம் அப்படின்ட்டான். நானும் சரி அது சைலண்டாக அப்படியே சிரிச்சுனே போயிட்டோம். இந்த மாதிரி ஃபன்னாக தான் ட்ரீம் பண்ணிப்போம் நாங்கள், நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. இப்போ அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு அக்கா வந்து கேட்டாங்க என்ன ஒர்க் பண்ணுறாரு, யாரோ கேட்டாங்க. ஓகேவா, அப்போ வந்து சொல்கிறான் அப்பா வந்து இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவங்க கேட்டாங்க என்ன இன்ஜினியர், கான்ட்ராக்ட் பண்ணுறாரு. அப்போ நான் இங்கேருந்து போயிருந்தேன், கான்ட்ராக்ட் நேசம் பண்ணியாப்பா உங்கள் அப்பா கான்ட்ராக்ட் சங்கர்னன் அப்படின்னு. அவன் அங்கேருந்து உங்கள் அப்பா பாஸ்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் அப்பா பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாருமா, எங்கள் அப்பா பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி தான் கான்வர்சேஷனே போயிட்டு இருக்கோம். உனக்கு வந்து அப்பா வந்து ரக்டாக இருக்கணும். நடந்து போகும்போது ஏதாவது பிரச்சனைனா இந்த பக்கம் 2 பேர் அடிச்சு தூக்கி போடணும், இந்த பக்கம் 2 பேர் அடிச்சு ரக்டாக அப்படி ஒரு ஃபீல். அப்படிலாம் இல்லை. இப்போ என்னன்னா என்னோட ஃபோன் கேலரியில் பார்த்தோன்னா தெரியும். ஏன்னா நாங்கள் அப்போ வந்து ஒரு கார் இருந்தது, அப்போ பீக் டைமில் நல்லா இருந்தது. அவர் செல்ஃபி அவரே எடுத்துப்பார். சிகரெட் வச்சுன்னு இந்த ஆஷ் பாக்ஸ் இங்கே இருக்கும், காரில் வச்சுன்னு இப்படி எடுத்துருப்பார் ரகடா. இதோ இங்கே வச்சிருக்கோம் சிகரெட்டு, இங்கே சைடில் வச்சுன்னு லைட்டாக இங்கே சிரிப்பார், இங்கே சிகரெட் இருக்கும். அது திருப்பி அந்த மாதிரி எங்கள் அப்பா திரும்பி வரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சனாகவே இருந்திருக்கலாம், ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு 9 to 5 ஜாப் பார்க்குற ஆளாகவே இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஆக்சுவலி. அப்படியா? ஆமாம். அவரை பார்க்கவும் பொலிட்டீஷியன் மாதிரி இருக்க மாட்டார், அவர் பையனை பார்க்கவும் பொலிட்டீஷியன் பையன் மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு கிளீஷேவாக இருக்கும் பார்த்தீங்களா, அரசியல்வாதி பையனாலே இப்படி தான் இருப்பாங்க, அரசியல்வாதினாலே இப்படி தான் இருப்பாங்கன்னு. அதை அவர் பிரேக் பண்ணிட்டார் ஆக்சுவலி. என்னென்ன பிரேக் பண்ணியிருக்காரு அதுலேருந்து? லைக் அரசியலுக்கே வர விடல, எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்க விடுவார், எல்லாம் பண்ண விடுவார். பட் இன்வால்மெண்ட் வரும்போது லைக் அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பேரியர் இருக்கும், படிக்க வச்சிட்டாரு. என்ன ஒன்றுனா என்கிட்ட பேச மாட்டார். இப்போ நாங்கள் வந்தது தான் ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னி ஒன்றா வந்தது. கடைசியாக எப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு தெரியாது. லைக் ஒரு சராசரியான ஒரு பசங்க என்னெல்லாம் அவங்க அப்பா கூட பண்ணுவாங்களோ
சின்ன வயசுலயா இருக்கட்டும் இப்போயும் இருக்கட்டும் எல்லாமே நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. இப்போ நான் திரும்ப போய் அதெல்லாம் ரீலீவ் பண்ண முடியாது ஆக்சுவலி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேலாச்சும் வராது கொஞ்சம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், காரில் போவார், நல்லா சுற்றுவார், ஜாலியாக இருப்பார் ஆள். டக்குன்னு ரிங் மாஸ்டர் வந்தவொடனே டக்குன்னு போய் எல்லா மிருகங்களும் கரெக்டாக ஒரு இடத்துக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தான் அதே அதே மாதிரி மாதிரி தான். அம்மாலேருந்து நாங்கள் 2 தம்பி, எனக்கு 3 பசங்க, 4 பேருமே ஒன்றா இருந்தால் கூட அப்பா வந்ததும் அப்படியே பிரிஞ்சு போயிடுவோம். அவரும் கூப்பிட்டு ஏன் போகிறீங்க உட்காருங்க பேசுங்கன்னு எதுவும் சொன்னது கிடையாது. அவரோட லைஃப்பும் ஷேர் பண்ணது கிடையாது, எங்கள் லைஃப்பை பற்றியும் கேட்டது கிடையாது. எனக்கு அது ஒன்று தான் குறை. ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் அவ்வளோதான். அவருக்கே சொல்கிறாரு சார், உன் கூட மனசு வருவானாங்கிறாரு சார் பைக்கில். அவர் வச்சிருக்க பைக் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தோள்பட்டையில் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும் அந்த பைக்கு. அதில் போனோன்னா நம்ம ரிட்டர்ன் வர முடியுமா? அதனால தான் நான் அதை பயந்துட்டு வர மாட்டேங்கிறேன் சார். இல்லை, அந்த பைக்கை வாங்கி கொடுத்தது யாரு? என்கிட்ட கேட்டாப்புல சார், நான் வந்து அந்த மாதிரிலாம் வாங்கி தர முடியாது, இப்போ இருந்தே ஒரு கஷ்ட சூழ்நிலைலாம் அறிஞ்சு வந்தால் தான் நம்ம லெவலுக்கு வரும்போது அவருடைய லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப ஆசைப்படக்கூடாது, லிமிட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த லிமிட்டோட நிப்பாட்டினேன். ஆனால் எனக்கே தெரியாமல் அவங்க தாத்தா பாட்டி வந்து 1,20,000 ரூபாய்க்கு அந்த பைக் இறக்கி கொடுத்தாங்க. பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு கண்டிஷன் பண்ணுறதே வந்து நம்ம எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோம், மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம அசிங்கப்படக்கூடாது, நம்ம பட்ட அசிங்கம் நம்மளோட போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி நம்ம எடுத்து கொடுத்து வளர்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாருமே நம்ம எதிரி மாதிரி அப்படி நினைக்கிறாங்க நம்மளை. அதாவது எந்த முடிவெல்லாம் பையன் எடுத்துக்கிட்டுங்க, அப்பாவா இந்த முடிவெல்லாம் நான் தாங்க எடுக்கணும் அப்படின்னு ஒரு அப்பாவுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்னென்ன? என் ஆசை என்ன தெரியுங்களா, என்ன மாதிரி சீக்கிரம் மேரேஜ்லாம் பண்ணாது, நல்லா படித்து நல்லா நீ சொன்ன இதில் கார் இல்லை, கார் வாங்க, உன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன நல்ல வீடு, நீ எல்லாம் வாழ்க்கையில் செட்டில் பண்ணிட்டு மேரேஜ் மட்டும் அப்புறம் பண்ணு. அவன்கிட்ட 10 வயசில் சைன் வாங்கினேன் நான், சீக்கிரம் கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணி எழுதி கொடுத்துறேன், அந்த பேப்பரை வீட்டில் வச்சுக்கிறேன். இல்லை 10 வயசுல உனக்கு அப்படி என்னென்ன தெரியுமா? தெரிஞ்சா கையில் தெரியாது. கனவுல வந்துச்சுன்னா சொல்வேன், இந்த மாதிரி அழகாக ஒரு பொண்ணு வந்ததுமா கனவுல அப்படிலாம். அப்புறமா அவங்க கல்யாணத்து வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் வெறியாகி சைன்லாம் போட்டு கொடுத்தேன், இந்த மாதிரி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், வாங்க ஏறி வச்சுக்கோங்க. அவர் இன்னும் கூட அதை மறக்காமல் பீரோவில் வச்சுட்டு இருக்காரு. இல்லை, அந்த முடிவு தொடருதா இல்லை அதில் மாற்றம் இருக்கானே? இல்லை அது அவர் சொன்ன மாதிரி செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணோம் சார். 10 வயசுல கனவுல ஒரு கேரளா பொண்ணு வந்துன்னு சொன்னான். 10 வயசுல கனவுல கேரளா பொண்ணு? உனக்கு என்ன இந்த வயசுல கனவு வந்து நான் கேட்டதுக்கு, சரி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பண்ணி கேட்டேன். நானும் கல்யாணம் பண்ணி மாட்டேன், சரி அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ணி எழுதி தரேன், நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டு அவன் சைன் போட்டான், நான் எழுதி வச்சேன், அவன் சைன் பண்ணான். 10 வயசுல கேரளா பொண்ணு உனக்கு ஞாபகம் வந்திருக்கு வந்து பார்த்தியா கனவுல? அவரோட பிளட் அதால் அப்படி தான் இருக்கும். அவர் சின்ன வயசுல அப்போ எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாரு. ஆமாண்டா, அதுதான் என் பிளட் எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும், என்ன அம்மா பார்ப்பாங்க, பார்த்து வச்சுக்கோ. அம்மா பார்க்கட்டா, அதாவது நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டுனா நீ நல்லா செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணி சொல்றது. நாளைக்கு அவங்க பசங்க அந்த ஆசைப்படணுங்களே, நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லா பணக்கார பசங்களாக பிறந்திருக்கணும்னு ஆசைப்பட்டேனே, நாளைக்கு என் பேரன் பசங்க ஆசைப்படுவாங்கல்ல. உங்கள் பேர பசங்க கஷ்டப்படவும் எங்ககிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் அது கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம்ல, கொஞ்சம் யோசிச்சு. ஏண்டா உனக்கு தெரியாதுன்னா நல்லா தான் சேர்த்து தான் வச்சோம், பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ண சொல்ற? தெரியுது, அதுதான் நீங்கள் கொஞ்சமாச்சு யோசிச்சிருக்கணும்ல. என் புள்ள இருக்கிறான், அவன் வருங்காலத்தில் நல்லா இருக்கணும், கொஞ்சமாச்சு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொஞ்சமாச்சு உஷாராக இருந்திருக்கணும்ல. இல்லைப்பா, நாங்கள் எல்லாம் சேர்த்து தான் வைக்கிறோம், எங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் செலவுகள் ஜாஸ்தியாக பண்ணுறீங்க. அவர்கிட்ட வாயை திறந்து நான் எனக்கு காசு வேணும்னு கேட்டு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. அவரை 2 வருஷமா காசை கேட்கறது இல்லை, அப்புறம் 2 வருஷமா அவன் என்கிட்ட காசு கேட்கறது இல்லை. அவனுக்கு அதிகப்படியாக செலவுகள் இல்லை. அது போதும் இருப்பா நான் பேசுகிறேன் இரு நான் பேசிடுறேன்ப்பா. சரியா? அவர் அதிகமாக செலவு பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய பணத்தை அவன் செலவு பண்ணுறான்னு சொல்ல வரல, அவனுக்குன்னு ஒரு வருமானங்கள் வருகிறது. அவர் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கார். அந்த பணத்தில் 10 ரூபா அப்பா இந்தா அம்மா இருந்தா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நீ செலவு பண்ணு. இப்போ படிச்சுட்டு தான் இருக்கான், விஸ்காம் ஸ்டூடெண்ட்டு. இப்போயே வந்து என்ன உனக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட சொல்லலை அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு 2 இயர்ஸ் பேக் நீ ஒரு பெரிய ஆளானா நீ யார், நான் உனக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் நீ போயிட மாட்டியா அப்படின்ற ஒரு ஆதகம் தான் எங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. நான் இப்போ சம்பாதிக்கிற வயசு இது கிடையாது, என் தேவையை பார்த்துக்கிற வயசு தான் இது. நான் அதுவே உங்ககிட்ட கேட்காம பண்ணுறேன். இது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் சேஃப் அண்ட் சைடாக தான் போயிட்டு இருக்கேன். தம்பி பேர் என்னடாச்சுன்னா? அஸ்வின். அஸ்வின், உங்க பையன் ரொம்ப மெச்சூர்டா தானே பேசுறான். எனக்கு உண்மையிலேயே வந்து நான் உண்மையா பெருமைப்பட ஒரு விஷயம். பெருமைப்பட்டா ரொம்ப உண்மையிலேயே பெருமைப்பட எனக்கு தெரியாம சேர்த்து வச்சுக்கணும், வீட்டுக்கு வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. நான் அது வந்து சொல்றது என்னன்னா வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து உங்க டேடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய நான் ஒரு ரோல் மாடலாக நினைக்கிறது என் பையன் நான் நினைக்கிறேன். ஆஃப்டர் இந்த கொரோனாக்கு முன்னாடி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து கொரோனா டைமில் வந்து நான் டோட்டல் பெட்டில் தான் இருந்தேன். என்னுடைய பிஸ்னஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு சிவிலில் டோட்டல் 0. இவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கினேன். அந்த காருக்கு இஎம்ஐ கூட கட்ட முடியாத லெவலுக்கு கொரோனா பீரியட் வந்து என்னை ரொம்ப டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. இங்கே கிளாவிக்கல் போன் இதுவாகிட்டு அந்த கிளாவிக்கல் போன் செட் ஆகாமல் அவனுடைய இடுப்பில் இங்கே ஒரு சர்ஜரி பண்ணி 3 சர்ஜரி பண்ணேன். 3 இயர்ஸ் டோட்டலாக பெட்டில் தான் இருந்தேன். அந்த 3 இயர்ஸ் என்னுடைய மனைவி செய்ய வேண்டிய 90% ஒர்க்கை வந்து
இவன் தான் எனக்கு பண்ணான். பெரிய பையன் ஒரு இருக்கான், அவர் காலேஜ் தான், அவரும் ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் 3rd இயர் படிக்கிறான், எனக்கு 2nd இயர் படிக்கிறான். அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் இவனை மிகப்பெரிய பாராட்டுவேன். இன்னி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமா எங்கள் அண்ணனை பிடிக்குமான்னு கேட்டால் எங்கள் அண்ணன் தான். இன்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக ஃபோன் வராது, 2 நாள் அனுப்பிச்சனாலும் ஃபோன் வராது. நான் ஏன்னு யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் என்னென்னா என் பிள்ளை சின்ன பையன் வந்து அவன் எங்கே போனாலும் அவன் சேஃபாக இருப்பான், பத்திரமா இருப்பான், அவன் கரெக்டாக வந்துடுவான்னு அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு கால் வராது, எதுவுமே வராது. அந்த இடத்துல எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு தைரியம். காலேஜ் வந்துட்டேன்னா சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. அது அவங்க தப்புலாம் சொல்ல மாட்டேன். நான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுத்துட்டேன். நான் இன்ஸ்டால் 100K அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வெட்டினாங்க பசங்க. நான் இவன் சார்ஜஸ் ஸ்டாண்டு கேட்கலாம் வெட்டுறானுங்க பசங்க அப்படின்னு டிமோட்டிவ் பண்ணார். அவர் டிமோட்டிவ் பண்ண தான் நான் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். நீ பண்ணுறத நான் வந்து பெருமையாக பேசுன்னு வச்சுக்கேன், என்னுடைய அப்பா என்ன பெருமையாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அச்சீவ்மெண்ட் வந்து உனக்கு ட்ராப் ஆகிடும். நான் நீ சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னாதான் உனக்கு பண்ண தோணும். நான் அப்படி தான் இருந்தேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார், +2 ஃபெயில் ஆகிட்டேன்ட்டு தலைக்கீழே தொங்க விட்டு என்ன அடிச்சார் எங்கள் அப்பா. என்ன நீ உருப்பட மாட்டேன், நீ அவ்வளோதான், நீ கடைசி வரலும் மாடுதான் மேய்க்க போகிறேன்ட்டு அவன் சொல்கிறான். அந்த டிமோட்டின்னு எங்கள் அப்பா எனக்கு பண்ணார். அதை தான் நான் இப்போ என் பையனுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட 150 பேர் என்கிட்ட ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க சார். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். எங்கள் அப்பா சொன்னது நீ மாடு மேய்க்க போகிறேன்ட்டு. இப்போ இந்த டிமோட்டிவேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா வந்து? ஆமாம் சார். 2 பசங்களுக்கு பண்ணுறீங்களா இல்லை? இல்லை பெரியவன் வந்து அப்படி இல்லை சார். பெரியவன் வந்து நான் என்ன சொன்னாலும் கிடையாது. அவன் தான் செல்ல புள்ள வீட்டில். என்னை வந்து ஒரு துள்ளி கூட கண்டுக்க மாட்டாங்க. நீ பொறுக்கிடா போடா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி என்னை வீட்டில் கூப்பிடுறதே எல்லாருமே சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே டே பொறுக்கின்னு தான் சொல்லுவாங்க. எப்பவுமே என்ன நீ பொறுக்கின்னு சொல்லு, எங்கள் அண்ணனை நீ என்னைக்கும் தப்பாக சொல்லாத, அவனை நீ செல்லமாவே பார்த்துக்கோன்னு இன்னி வரைக்கும் நான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு காசு இல்லை, அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா இவங்களுக்கு தெரியாமல் நான் எங்கள் அண்ணனுக்கு அனுப்பிச்சி விடுவேன். அவன் கேட்க மாட்டான் சார், அவன் காசு வீட்டில் இவங்களும் அனுப்ப மாட்டான். ஆனாலும் அவன் மேலே ஸ்ட்ரிக்ட் இருக்கும். வீட்டுக்கு ஒழுங்காக வந்துரு 9 மணிக்கெலாம். நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போக மாட்டேன். என்ன ஒரு கேர் இருக்குது, அது எதுவுமே இருக்காது. ஆனால் அவன் வீட்டுக்கு போகலன்னா கேர் பண்ணுவாங்க. அதுதான்ப்பா நானும் சொல்கிறேன், உனக்கு புரியலையா? உங்கள் தாத்தா எனக்கும் உங்கள் பெரியப்பாக்கும் என்ன பண்ணாரோ அதை தான் நான் இன்னைக்கு உனக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். தாத்தா பண்ணாரு, அவர் பண்ணாரு, இவர் பண்ணாருன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் வந்ததுலேருந்து ஷோவில் என்ன பேசுகிறீங்க? தப்பாக பேசினே இருக்கீங்க இந்த ஷோவில். தப்பாக எதுவும் பேசலையே சார். பையனை டிமோட்டிவேஷன் நீங்கள் வந்ததுலேருந்து சரியாக பேசுகிறீங்களா? கரெக்டாக தான் சார் பேசிட்டு இருக்கேன். இந்த ஷோவில் நான் கேட்ட கேள்விக்கு எதுவுமே நீங்கள் சரியாக பேசவே இல்லை சார். நீங்கள் சரியாகவே பேசல சார். இப்போ நான் உங்களை டிமோட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க சார். அப்படிதான் சார். இவ்வளோ பேர் முன்னாடி நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணல இல்லையா? இது உங்களுக்கு வலிக்குதா இல்லையா? அதுதான் சார் நான் சொல்கிறேன். நான் இருங்க சார், நான் கேட்ட கேள்வி இப்போ நான் இத்தனை பேருக்கு முன்னாடி என் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சரியாக தான் பதில் சொன்னீங்க. ஆனால் நான் உங்களை என்ன சொன்னேன், ஒரு ஷோவில் நீங்கள் வந்து சரியாக பேச தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படி இல்லைன்னா மைக் வச்சுட்டு நீங்கள் வெளில போங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சரியாக இருக்குமா? என்னடா நம்ம சரியாக தான் பேசிகிட்டு இருக்கோம், இவர் ஏன் நம்மளை இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு உங்களுக்கு தோணுதா இல்லையா? ஆமாம் சார். இது உங்களுக்கு எவ்வளோ சார் வயசாகுது? 45 சார். 45 வயசான அனுபவம் உள்ள பல சூழ்நிலைகளை கடந்து வந்த ஒரு மனிதனான உங்களுக்கு இது தோணும் போது 23 வயசு 24 வயசு பையனை இப்போ தான் அவன் அடுத்த ஜென்ரேஷனை பார்க்க போகிறான். உங்கள் தாத்தா பண்ணார், உங்கள் அப்பா பண்ணார், நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கல்ல, தப்பு சார். அது அவங்ககிட்ட ஒரு பெயின் இருக்குது. ஆனால் தான் அப்பாவை இந்த இடத்துல ஒரே இடத்துல கூட அவன் கீழே இறக்கவே இல்லை. அவன் வார்த்தையில் ரொம்ப கவனமாக கையாளுறான். எங்கள் அண்ணனை நல்லா பார்த்துக்கிறாங்க சார், என்ன அப்படின்னு வரும்போது அது என்ன பார்த்துக்கலன்னு சொல்லலை, என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சார், அதனால என்ன கேட்க மாட்டாங்க சார். அவன் பேலன்ஸ் பண்ணுறான். அவங்கள காயப்பட்ட புண்ணு தானாக ஆறிடும்னு நினைக்கிறீங்க. இங்கே அப்பா அம்மா 2 பேர் இருக்கும்போது என்னடா சாமி வலிக்குதா, ஏதாவது மருந்து போடணுமான்னு கேட்கணும்னு எதிர்பார்ப்பு ஒரு குழந்தைக்கு இருக்க தான் செய்யும். அது இருக்கக்கூடாது. நீ தானாக சுயமாக எந்திரிச்சு வாங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எல்லா நேரங்களும் சரியல்ல. அவமானப்படுத்துவது மட்டுமே ஒரு குழந்தைய சரியான வழிகாட்டுதல் நீங்கள் பண்ணீங்கன்னா இதை தான் நாளைக்கு அவன் பையனுக்கு செய்யணும். அவன் தாங்கி முடியலன்னா அவன் பையன் சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை உனக்கு, சொல்லுப்பா, இங்கேயாச்சும் சொல்லுப்பா, ஓப்பனாக பேசு. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், பெரிய பையனை நீங்கள் கொடுக்குற கவனம் ஏன் சின்ன பையனுக்கு கொடுக்க தவறுனீங்க? எனக்கு நல்லா தெரியும், அவனை பார்த்துக்குவான், அவ்வளோதான். அது வந்து நான் வந்து அவனை +2 படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், நீ வெளி உலகத்தில் எங்கே போனாலும் நீ வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் அவனுக்கு எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் பெரியவன் அப்படி கிடையாது. ஒரு 5 ரூபாய் வேணும்னா கூட எனக்கு கேட்பான். இல்லையா, அது யார்கிட்டையும் இல்லைன்னா 5 கிலோமீட்டர் நடந்து கூட போவான். அடுத்தவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போன்ற பழக்கம் கூட இருக்காது அவனுக்கு. அதனால தான் அவன் மேலே கொஞ்சம் அதிக கேர் எடுத்துக்க வேண்டியது. நல்லா படிக்கிற பிள்ளைய நம்ம கவனிக்கவே மாட்டோம், ஏன்னா அது நல்லா படிக்கும். எது நல்லா படிக்கலையோ அதுக்கு தான் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது, ஏன்னா அது நல்லா படிக்கணும். கண்டிப்பாக அது கரெக்டு, ஓகேங்களா? ஆனால் அன்பு அப்படி இல்லை. நல்லா படிக்கிற பிள்ளைக்கும் அப்பா தன் மேலே அன்பாக இருக்கணும், தன்னை கவனிக்கணுங்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கும். நல்லா படிக்காத குழந்தைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். உங்கள் அப்பா உங்களுக்கு செஞ்ச ப்ராசஸுமே அன்றைக்கி உங்களுக்கு வழியாக தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக இருந்தது. எது ரோல் மாடல் அப்படின்னா அனுபவத்தை பிள்ளைகளுக்கு கடத்துவதா ரோல் மாடல், தவிர வழியை கொடுப்பதல்ல.
இறக்கும் போதே சில முடிவுகளை நான் எடுத்து வச்சுட்டேன், இதெல்லாம் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் என்னென்ன? அதாவது என் பையன், எனக்கு 2 பையன் சார். எனக்கு முதல் பையன் ஒரு பையன், அவன் காலேஜ் படிச்சிருக்காரு, இவரும் காலேஜ் படிச்சிருக்காரு. இவங்களால எனக்கு வந்து நல்ல பேர் தான் நினைக்கும். இருந்தும் கூட அவங்க வந்து ஒரு அரசு வேலை வரணும். அது 22 வயசுல அவருக்கு மேரேஜ் பண்ணணும். சார் எங்கள் அப்பாவோட விருப்பம் என்னன்னா, அவங்க பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம். ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு நான் தான் ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்டேன். அப்படி இருக்கலாம் சார், நான் இல்லைன்னா சொல்லலை. பார்த்தீங்களா, நான் அப்போ கேட்டும்போது இல்லைன்னு சொன்னா இப்போ வந்து இருக்குங்கிறான். ஏன்னா அப்பா அவங்க எனக்குங்கிற ஒரு மனைவியை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும். நான் அரசு வேலையில் வந்து அவங்க பார்க்குற அவங்க சொசைட்டியில் அவங்களுக்கு கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னா, நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு எனக்கு லைஃப் லாங் ட்ராவலாக என் கூட வந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோன்ற ஒரு ஆசை எனக்கு அதான ஆசை தானே சார். ஆனால் அதுக்கு அவர் ஃபைட் பண்ணனாக்கா அதுக்கு ஒரு வேலை தேவை சார். வேலை தேவைக்கும் போது அந்த 22 வயசுல அந்த வேலை 20 வயசுல வேலை கிடைச்சா மட்டும்தான் அவர் ஃபியூச்சரில் செட்டில் ஆக முடியும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கே குறைந்தபட்சம் 21 வயசு ஆகுது சார். வந்து 1 வருடத்தில் அந்த பையனுக்கு நீங்கள் வேலை கிடச்சிடணும். அந்த 1 வருடம் முடிஞ்ச வேலைக்கு போய் சீட்டு உட்காரதுக்கு முன்னாடி அடுத்து கல்யாணம் பண்ணி 22 வயசுலன்னு சொல்லணும். ஆமாம், இப்போ எக்ஸாம் பூரா எப்போ சார் வந்துட்டு 10ஆவதுக்கு எக்ஸாம் வந்துட்டு, இப்போ டிஎன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு 10ஆவது ரிவ்யூ ஆயிடுறாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து பாஸ்டாக போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு.